ராகு நவகிரகங்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இவர் ஒரு நிழல் கிரகம், ஷாடோ பிளானட். உடல் இல்லாத தலை வடிவில் வர்ணிக்கப்படுகிறார். ராகு யார்? ஆசை, மாயை, திடீர் மாற்றங்கள் ஆகியவற்றின் சின்னம். வெளிநாடு, தொழில்நுட்பம், அரசியல் போன்றவற்றையும் பாதிப்பவர். ராகு வாழ்க்கையில் எதிர்பாராத உயர்வு மற்றும் சவால்களை கொண்டு வருவார். புராணக் கதை. பாலகடல் மந்தனத்தின் போது அமிர்தத்தை அசுரன் ஒருவர் குடித்தார். அதை விஷ்ணு மோகினி வடிவில் கண்டுபிடித்து அவனது தலையை துண்டித்தார். தலையான பகுதி ராகுவானது, உடல் பகுதி கேதுவானது. இதனால் ராகு சூரியன், சந்திரனை கிரகணம் நேரங்களில் விழுங்குவதாக புராணம் கூறுகிறது. உருவம் மற்றும் வாகனம். பாம்பு வடிவம், நாகரூபம். சில சமயம் சிங்கம் அல்லது கருடன் மீது இருப்பதாக வர்ணிக்கப்படுகிறார். நிறம் மற்றும் நாள். நிறம் கருப்பு அல்லது நீலம். நாள் பொதுவாக செவ்வாய் அல்லது சனிக்கிழமை வழிபாடு முக்கியம். வழிபாட்டு தலம். தமிழ்நாட்டில் பிரபலமான ராகு தலம் திருநாகேஸ்வரம் டெம்பிள், நாகநாத சுவாமி கோவில். வழிபாடு மற்றும் பரிகாரம். ராகு காலத்தில் வழிபாடு: நாக பூஜை, எள்ளெண்ணெய் தீபம், கருப்பு உடை, கருப்பு உளுந்து தானம். மந்திரம்: ஓம் ராகவே நமக அல்லது ஓம் ராகு பகவானே நமக. ஆன்மீக அர்த்தம். ராகு மாயை மற்றும் ஆசை, திடீர் மாற்றம், புதுமை மற்றும் முன்னேற்றம். சோதனைகள் மூலம் நம்மை உயர்த்தும் சக்தி. சுருக்கமாக, ராகு பகவான் என்பது சோதனை மற்றும் மாற்றத்தின் சின்னம். அவரை சரியாக வழிபட்டால் தடைகள் நீங்கி வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது.